ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் vlog தான். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத ஈஸ்வரன் டெம்பிள். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த கோவில் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலை சுற்றி தெப்பக்குளம் அமைந்திருக்கு. இந்த தெப்பக்குளம் நோய்களை தீர்க்கும் மருந்தாக கருதப்படுது. வைத்தியநாதர் அப்படின்னு அழைக்கப்படுற வைத்தீஸ்வரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க சிவன் கோயில். இந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க மடவர் விலாகம் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கு. இது விருதுநகர் மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த கோவிலோட முக்கிய தெய்வங்களாக வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற பேரில் வணங்கப்படும் சிவன் மற்றும் சிவகாமி என்கிற பெயரில் வணங்கப்படும் பார்வதி தேவியும் இருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் 3 நாட்கள் காலையில் சூரியனோட கதிர்கள் மூலவரோட மேலே படும். இது இந்த கோயிலோட சிறப்பம்சம். இந்த தலத்தோட வரலாறு பார்க்கலாம். ஒரு ஏழை தம்பதியினர் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட வேண்ட, அவங்க மீது கொண்ட கருணையினால் சிவபெருமானோட அருளால் அந்த பெண் கருவுற்றாங்க. மகப்பேறு காலமும் நெருங்கியது. உதவிக்கு வரதா இருந்த அவங்க அம்மாவும் வராததுனால அந்த பெண்ணே தன்னோட தாயோட இருப்பிடத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் சிறிது தூரம் சென்றதுமே அவங்களுக்கு வலி வந்துருச்சு. உதவி செய்ய பக்கத்தில் யாரும் இல்லாதப்போ தன்னை காத்தருளும்படி சிவன் கிட்ட வேண்ட, சிவனே அவங்களோட அம்மாவோட உருவில் அவங்களுக்கு உதவுறாங்க. குழந்தையும் சுகமாகவே பிறந்தது. அவரோட விரலால் பூமியில் கீறி நீரை வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு அருந்த கொடுக்குறாங்க. அந்த நீரே அந்த பொண்ணுக்கான மருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. நீரை குடிச்சிட்டு அந்த பொண்ணு நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஓடி பார்க்குறாங்க. யாருமே இல்லாத இடத்துல தன்னோட பெண் சுகமாக குழந்தைய பெற்றெடுத்ததை பார்த்து வியக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈசன் சிவகாமி அம்மாளோட காளை வாகனத்தில் தோன்றி தன்னிடம் கொண்ட பக்தியின் காரணமாகத்தான் தானே அந்த பொண்ணுக்கு உதவியதாகவும், அந்த பொண்ணோட தாகத்தை தீர்க்கவும் காயத்துக்கு மருந்தாகவும் இங்கே தீர்த்தம் அமைத்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த தீர்த்தம் அமைக்கப்பட்ட இடம் காயக்குடி ஆறு என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஈசனை வேண்டி இந்த ஆற்றில் மூழ்கி எந்திரிச்சு வழிபடுபவரோட நோய்கள் விலகும் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. இந்த கோவிலோட தல விருட்சமாக வன்னி மரம் இருக்குது. இந்த கோவில் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பழமையான கோவில். மன்னர் திருமலை நாயக்கரோட தீராத வயிற்று வலியை இந்த கோவில் தீர்த்ததால் மன்னர் கோவிலோட பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குற மணியோசைக்கு அப்புறம்தான் அவர் உணவருந்துவாராமா. இந்த கோவிலோட மணி கேட்பதற்காக அந்த சாலையோட நெடுவுலையுமே மணி மண்டபங்கள் கட்டி வச்சுருந்தாராம். அதாவது சவுண்டு கேட்கறதுக்காக அந்த வழி ஃபுல்லாகவே கட்டி வச்சுருந்தாராம்மா. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை போகிற வழியில் பழைய மண்டபங்களை சிதிலமடைஞ்ச நிலையில் இன்னுமே பார்க்கலாம். அதனால் இந்த சிவபெருமான் நோய்களை தீர்ப்பவராகவும் திருமண தடை நீங்குபவராகவும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இங்கே பக்தர்கள் வேண்டி செல்கிறாங்க. கருவறையை சுற்றி இருக்கிற பிரகாரத்தில்
விநாயகர், முருகன், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள் இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட சிவபெருமான் வைத்தியநாதர், நோய் தீர்க்கும் பெருமான் அப்படிங்கிறதுனால இங்கே மகா அஷ்டமி அன்னைக்கு பக்தர்கள் சாப்பிட்ட இலை மேலே அங்கப்பிரதட்சணம் செய்யும் வழக்கம் இருக்குது. கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீக்கி இருக்குது. கோயிலுக்கு உள்ளே வரும்போதே யோக கணபதியை வழிபட்டுட்டு உள்ளே வரலாம். நெய் தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க தீபம் ஏற்றுறதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க, அங்கே ஏற்றிக்கலாம். கோவிலை பற்றின சிறப்புகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பபாய்.